श्रीगुरुभ्यो नमः। हरिः ओम्। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं नारायणं कृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ऋकारस्वन्धकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। ॐ आप्यायन्तु ममाङ्गानि वाक्प्राणश्चक्षुश्रोत्रमतो बलमिन्द्रियाणि च सर्वाणि। सर्वं ब्रह्मोपनिषदं माहं ब्रह्म निराकुर्यां मा ब्रह्म निराकरोत् अनिराकरणमस्तु निराकरणं मे अस्तु। तदात्मनि निरतेय उपनिषत्सु धर्मास्ते मयि सन्तु ते मयि सन्तु। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। लोकेषु पञ्चविधगुं सामोपासीत पृथिवी हिंकारः अग्निः प्रस्तावः अन्तरिक्षमुद्गीतः आदित्यप्रतिहारः द्यौर्निधनम् इति ऊर्ध्वेषु। समस्त சாமர்த்தியம் சாது அப்படின்னு உபாசிக்க சொல்லிட்டு அஞ்சாக பிரிச்சு அஞ்சித்துக்குள்ள சமஷ்டி முழுக்க அடங்கி போயிடுறது என்பதாக சாமமே சமஷ்டி பிரம்மம் என்று உபாசிக்க இங்க சொல்லி கொடுக்கிறது ஸ்ருதி. காணி புனகா தானி சாது திருஷ்டி விசிஷ்டானி சமஸ்தானி சாமானி உபாஸ்யானி இமானி தானி உச்சந்தே. என்ன மாதிரி இது திருஷ்டி பண்ணணும்? சமஸ்த சாமத்தினுடைய திருஷ்டினா பார்க்கிறது, உபாசனம்னு அர்த்தம். திருஷ்டி நம்ம இந்த மாதிரி ஆலம்பிச்சு ஆரோபிச்சு அதை பார். நீ கண்ணமொடின்னு உட்கார்ந்துதான் பண்ணணும்னு இல்லை. இங்க சாமம் சொல்லிட்டு இருக்கும் பொழுதே அந்த சப்தம் வரும் பொழுது மனசுல அந்த சப்தத்துக்கு மேல இத ஆலம்பிக்கணும், ஆரோபிக்கணும். அந்த திருஷ்டியில இத சொல்லணும்னு அர்த்தம். பாவம் தானே. அப்போ அது மாதிரி உபாசிக்கும் பொழுது சர்வம் இதுக்குள்ள அடங்கிடுது அப்படின்னு உபாசிக்கிறது. லோகேஷு பஞ்சவிதம், 5 விஷயமா பிரிக்கலாம். அப்பதான் இந்த கேள்வி வந்தது, அதோட நிறுத்தினோம் நேத்திக்கு. நனு லோகாதி திருஷ்டியா தானி உபாஸ்யானி சாது திருஷ்டியா ச இதி ச விருத்தம். சாது திருஷ்டியா நீ உபாசின்னு சொல்லிட்டு லோக விஷயமாக உபாசின்னு சொன்னா விரோதம் ஆயிடுத்தே. மங்களமும் உலகமும் ஒன்னா அப்படிங்கிறது தானே அங்க கேள்வி. லௌகிகமா இத உபாசின்னா பண்ணலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நீ சாதுவா உபாசின்னு சொல்லியிருக்கு. மங்களகரமாக இருக்கிறது சாமம்னு உபாசின்னு சொல்லிட்டு சாதாரணமா இந்த உலகத்தை போய் காமிச்சு அதுபடி நீ உபாசின்னு சொன்னா அது விரோதம் இல்லையான்னு கேட்கிறான். சொல்றாருன்னா சாது அர்த்தஸ்ய லோகாதிகாரியேஷு காரணஸ்ய அனுகதத்வாத். உலகமாகிய இந்த பிரபஞ்சம் முழுக்க காரியம், காரியம்னா ப்ராடக்ட், செய்யப்பட்டது. அப்போ அதுக்கு காரணம் மூலப்பொருளாக இருப்பது எது அப்படின்னா அதுதான் சாது, அதுதான் மங்களமான விஷயம். அப்படி இருக்கிறதுனால சாது தன்மையானது இந்த லோகத்துக்கு காரணமாக இருக்கிறதுனால, மூலப்பொருளாக இருப்பதனால், எப்பவுமே இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் வேதாந்தத்துல வந்துட்டே இருக்கு. எது மூலப்பொருளோ உபாதான காரணம்னு சொல்றது.
அது காரியமாகிய ப்ராடக்ட்ல எப்பவுமே வியாபித்திருக்கும். இப்போ காப்பர்னால ஆன பாட்டில், காப்பர்னால இந்த பாட்டில் வியாபிக்கப்பட்டிருக்கிறது இல்லையா? காட்டனால ஆன துணி, இந்த துணியானது காட்டனால் வியாபிக்கப்படுறது. காட்டனுடைய பரிணாமம் தான் இந்த துணி. காப்பர்னுடைய ஒரு விதமான பரிணாமம் தான் இந்த பாட்டில். அது நிஜமாவே பரிணாமம் ஆறுதா இல்ல அது சொரூபத்தை ரீட்டைன் பண்ணுதாங்கிறது ஒரு ப்ராடக்ட பொறுத்து இருக்கு. களிமண் பானை ஆறுதுன்னா சுட்ட களிமண்ணு தான் பானை ஆகிறது. ஒரு விதமான பரிணாமம் இருக்கு. பட் ஆனா உபாதான காரணம் மெட்டீரியல் காசு ப்ராடக்ட்ல இருக்கு அப்படிங்கிறது சித்தாந்தம். அதுதான் ப்ராடக்டாவே இருக்குன்னு. அப்ப அதையே தான் இங்கேயும் என்ன சொல்றார்? லோகாதி காரியேஷு காரணஸ்ய அனுகதத்வாத். காரணமாகிய சாதுவானது காரியமாகிய இந்த நம்ம கண்ணுக்கு புலப்படுகின்ற, கண்ணு காது மூக்குக்கு இந்திரியங்களுக்கு புலப்படுகின்ற பொருள்களில் காரியம் இருக்கிறது. காரணமானது காரியத்தில் இருக்கிறது. எப்படின்னா மிருதாதிவத் கடாதி விகாரேஷு, பானையில எப்படி மண் இருக்கோ, பாட்டில்ல எப்படி காப்பர் இருக்கோ, என்ன இரும்பு ஃபேன்ல எப்படி இரும்பு இருக்கோ, தங்க செயின்ல எப்படி தங்கம் இருக்கோ, அந்த மாதிரி மங்களம் இந்த உலகத்தை வியாபிச்சிருக்குன்னு சொல்றார். சாது சப்த வாச்சியா அர்த்தா தர்மஹ பிரம்மவா சர்வதாபி லோகாதி காரியேஷு அனுகதம். அப்படின்னா அந்த சாதுங்கிறது எதுன்னு கேள்வி வருதோ இல்லையா? மங்களம் வியாபிச்சிருக்குன்னா மங்களகரமான ஏதோ ஒண்ணு வியாபிக்கிறதுன்னு ஆகிறது. மங்களம்ங்கிறது ஒரு தன்மை தானே, அது ஒரு பதார்த்தம் கிடையாது. அப்போ மங்களமானது எதுன்னா ரெண்டு ஆப்ஷன் கொடுக்கிறார். ஒண்ணு தர்மம்னு சொல்லலாம். தர்மம்னா புண்ணிய பாபங்கள். ரெண்டாவது பிரம்மம், பரபிரம்மமாக இருக்கிற வஸ்து, ஆதாரமான வஸ்து உலகத்துல வியாபிச்சிருக்குன்னு சொல்லலாம். அதனால ரெண்டு ரெண்டு எடுத்துக்கலாம் சாதுவா. ரெண்டுமே சாதுதான். சாது சப்த வாச்சியா அர்த்தா தர்மோ பிரம்மவா. இந்த சாதுங்கிற சப்தத்துக்கு வாக்கியார்த்தம் தர்மத்துல நிக்கும் இல்ல பிரம்மத்துல நிக்கும். அது ரெண்டுமே உலகத்திற்கு காரணமாக இருக்கு. அந்த காரியமான உலகத்துல ரெண்டுமே வியாபிச்சுதான் இருக்கு. பிரம்மமும் சர்வவியாபியா இருக்கு, தர்மமும் இருக்கு. தர்மம் பல அர்த்தத்துல எடுத்துக்கலாம். நியதி தர்மமும் வியாபிக்கிறது. நியத்தினா நேச்சுரல் ஃபோர்சஸ். ஓகே, அந்த நேச்சுரல் ஃபோர்சஸ் தானே உலகமா இருக்கு. ஒரு லா, ஆர்டர். அந்த ஆர்டர்னாலதான் எல்லாம் நடக்கிறது. எல்லாத்துலயுமே ஒரு ஆர்டர் இருந்தாதான் காரிய காரணத்துவம் இருக்கணும். ஒரு லாட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் இருக்கு இந்த உலகம் இயங்குறதுக்கு. அதெல்லாம் நியதிப்படி நடக்கும் பொழுதுதான் இயக்கம் இருக்க முடியும். அதெல்லாமே என்ன சொல்றோம்? தர்மம்னு சொல்றோம், நியதிய. இல்லைன்னா இன்னொரு விதமான தர்மம் என்ன? புண்ணிய பாபங்கள். உலகம்ன்றது ஏன் இருக்கு? இந்த பிரபஞ்சம் ஏதோ ஒரு காரணத்துக்காக தானே, யாரோ ஒருத்தரை உத்தேசித்து தானே இந்த சிருஷ்டி இருந்தாகும். யாரை இந்த வீடு ஒருத்தன் கட்டுறான்னா யாரு கட்டுறான், அவன் எங்க எதுக்காக இருக்க போறான் அப்படின்லாம் நமக்கு தெரியாட்டி கூட வீடு கட்டப்படுறதுன்னா என்ன பாக்குறோம்? யாரோ ஒருத்தனுக்கு பிரயோஜனம் படணும், வாழ்ந்து அதுல அப்படிங்கிறது ஆப்வியஸ். இல்லாட்டி கட்ட வேண்டியது இல்லையே. அப்போ இவ்வளோ எஃபர்ட் எடுத்து ஒரு வீடு கட்டப்படுறதுன்னா அதை உள்ள உட்கார்ந்து ஒருத்தன் அனுபவிக்க போறாங்கிறது இம்ப்ளிசிட். அது மாதிரி இப்படி ஒரு உலகம் சிருஷ்டின்னு இருக்குன்னா அது யாரோ ஒருத்தர் அதை பார்த்து அந்த உலக அனுபவம் ஏற்படுத்தணும்ன்றதுக்காக தானே அது இருக்கு. ஒரு ஜீவனே இல்லை,
இந்த உலகத்தை பார்க்கக்கூடிய ஒரு புத்தியே இல்லை அப்படின்னா இவ்வளவு பெரிய சிருஷ்டி இருக்குன்னே முதல்ல சொல்ல முடியாது. ஏன்னா ஏதோ ஒருத்தர் அதை பார்க்கறதுனாலதான் அது இருக்குன்றது தெரியறது. இன்னொன்னு நிஷ்பலமாயிடும். இவ்வளவு பெரிய சிருஷ்டிக்கு காரணம் இல்லாம போயிடும். அதனால இந்த பார்க்கிறவனுக்காக தான் இந்த ஜெகத்து. அந்த அனுபவம் இருக்கே, பார்க்கின்ற அனுபவம், பார்க்கிறதுனா பார்க்கிறது, கேட்கிறது எல்லாமே சேர்த்து சொல்றேன். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்றது இருக்கே, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் த வேர்ல்ட்ல சுகமும் இருக்கு, துக்கமும் இருக்கு. எல்லா ஜீவனுக்குமே கலந்து கலந்து தானே வருது. எறும்பா இருந்தாலும் அதுக்கு சுகதுக்கம் உண்டு, பறவையா இருந்தாலும் சுகதுக்கம் உண்டு, மாடா இருந்தாலும் சுகதுக்கம் உண்டு, மனுஷனா இருந்தாலும் உண்டு. ஏதோ ஒரு விஷயத்தினால அதுக்கும் அடிபடுறது, வலிக்குது, இல்லைன்னா பிரியாணி கடைக்கு போயிடுது. ஏதோ ஒரு விதத்துல அதுக்கும் கஷ்டம் இருக்கு, சுகமும் இருக்கு. பிராணிகளுக்கும் மனுஷனுக்கும் இருக்கு. அப்ப அது எல்லாமே சுகதுக்கம். அப்போ உலக அனுபவம்ங்கிறது என்ன? சுகதுக்கம் தான் உலக அனுபவம். சுகதுக்க ஆதாரத்துக்கு சுகதுக்கம், அதாவது உலகத்தை அனுபவிக்கிறேன், அதனால சுகதுக்கம் ஏற்படுது. இது மூணும் பின்னி தானே இருக்கு. அப்போ உலகத்துக்கு எது காரணம்? சுகதுக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் காரணமாகுது. ஏன்னா சுகதுக்கம் தான் பலன். உலகத்தை பார்க்கறது இல்ல பலன், அதுல ஏற்படுற சுகதுக்கம் தானே நமக்கு பலன். அப்ப அந்த சுகதுக்கத்துக்கு எது ஹேத்துவா இருக்கு? புண்ணிய பாபம் தான் ஹேத்துவா இருக்கு. வேற ஹேத்து சொல்ல முடியாது. அதுதான் தர்மம்னு சொல்றோம். அப்போ தர்மம் தான் காரணம். எதுக்கு? உலக அனுபவத்திற்கு, உலகத்திற்கே காரணம். அதனாலதான் இங்க சொல்றார், தர்மாதி காரியத்வாத் லோகாதீனாம் சொல்ல போறார். அத்தஹ யதா யத்ர கடாதி திருஷ்டிஹி மிருதாதி திருஷ்டி அனுகதா ஏவ சா. கடதிருஷ்டி பானை இருக்குன்னு பார்த்தால் மண்ணும் சேர்ந்துதான் இருக்கும். அதுல மண்பானைன்னு எடுத்தா மண்ணை நினைக்காம பானைய நினைக்கவே முடியாது. புரியுறதோ? பானைய நினைக்கும் பொழுது மண்ணை சேர்த்துதான் நினைச்சாகணும். இல்லைன்னா பானைங்கிற நினைப்பே வர முடியாது. பாட்டில பார்க்கும் பொழுது காப்பரை பார்க்காம இந்த பாட்டில பார்க்க முடியாது. காப்பரை நினைக்காம இந்த பாட்டில் நினைக்கவே முடியாது. பார்க்கறது இருக்கட்டும். ஏன்? காரண திருஷ்டி காரிய திருஷ்டியில எப்பவுமே வியாபிச்சு இருந்தாகணும். அதுதான் சொல்ற. யதா யத்ர கடாதி திருஷ்டி மிருதாதி திருஷ்டி அனுகதா ஏவ சா. அதே மாதிரி ததா சாது திருஷ்டி அனுகதா ஏவ லோகாதி திருஷ்டி. அதனால உலகத்தை நினைக்கும் பொழுது உனக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அங்க பிரம்ம திருஷ்டியும் தர்ம திருஷ்டியும் இருக்கிறது. நியத்திய நீ ரெக்கக்னைஸ் பண்ணாம உலகத்துல வாழவே முடியாது. எழுந்து நடக்கிறோம்னா அங்க கிராவிடேஷனை ரெக்கக்னைஸ் பண்ணி தான் நடக்கிறோம். எக்ஸ்பிளிசிட்டா அதுக்கு கிராவிடேஷன் பேர் வச்சு ஃபோர்ஸ் பேர் வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு குரங்கு குட்டி அம்மாவை பிடிச்சிக்கிறதுனா ஏன் பிடிச்சிக்கிறது? பிடிச்சிக்கலன்னா கீழே விழுந்துருவோன்னு அதுக்கு தெரியறதோன்னு. அதுவே ரெக்கக்னிஷன் ஆஃப் கிராவிட்டி தான். அந்த ரெக்கக்னிஷன் இருக்கிறதுனாலதான் அது ஒரு காரியம். அப்போ அந்த எந்த காரியம் பண்ணாலும் அதுல இருக்கிற நியதி என் மனசுல இருக்கும் பொழுதுதான் நம்மளால அந்த காரியம் பண்ண முடியாது. இம்ப்ளிசிட்டா நம்ம அதை இப்ப வாயை திறந்து பேசுறோம்னா இப்படி பண்ணா சப்தம் வெளியில வரும் அப்படிங்கிறது நமக்கு இம்ப்ளிசிட்டா மைண்ட்ல இருக்கோ இல்லையோ. எக்ஸ்பிளிசிட்டா அதை நம்ம ஒவ்வொருத்தரையும் நினைச்சுக்கிறோமா இல்லைன்றது வேற விஷயம். இம்ப்ளிசிட்டா அந்த நியத்திய ஆசிரியிச்சுதான் வாயை திறந்து நம்ம பேசுறோம். எல்லா விதமான காரியம் பண்ணும் பொழுதுமே அதுல ஒரு ஆர்டரை நம்ம இம்ப்ளிசிட்டா
டிபெண்ட் பண்றோம். அப்போ இந்த தர்மத்துவம் இருக்கே, அதுக்கு சொல்ல வந்தேன். அந்த தர்மம் லோக திருஷ்டியில இருக்கு. தெரியாமையே அனுசியூத்தமா இருக்கு. சாது திருஷ்டி அனுகதா ஏவ லோகாதி திருஷ்டி. லோக திருஷ்டியில சாது திருஷ்டி இருந்துதான் ஆகணும். தர்மாதிகாரியத்வாத் லோகாதீனாம், தர்மம் முதலானவைகளினால் லோகம் முதலானவை காரியமாகின்றன. யத்யபி காரணத்துவம் அவிசிஷ்டம் பிரம்ம தர்மயோஹோ ததாபி தர்மஹ ஏவ சாது சப்தவாச்யா இதி யுக்தம் சாதுகாரி சாதுர்பவதீதி தர்ம விஷயே சாது சப்த பிரயோகா. இங்க பாஷ்யக்காரர் கொஞ்சம் டிஸ்டில் பண்ணி ரெண்டுத்துல பிரம்ம தர்மம் சேர்ந்து சொல்லிட்டு வந்தாரோ. தர்மோ பிரம்மவா சர்வதாபி அப்படின்னு. பிரம்மமோ தர்மமோ ரெண்டுத்துல ஏதோ ஒண்ணு சாதுன்னு எடுத்துக்கலாம்னு இங்க அவர் ஒரு மாதிரி முடிவு பண்ணிட்டார். பிரம்மத்தை விட தர்மம் தான் மோர் ஆப்ட். எத்யபி ஈவன் தோ காரணத்துவம் அவிசிஷ்டம் பிரம்ம தர்மயோ, பிரம்மமும் காரணமாக இருக்கு, தர்மமும் காரணமாக இருக்கு. ஏன்னா சாமானிய காரணமா தர்மம் இருக்கு, தர்மத்தினாலதான் அனுபவங்கள் ஏற்படுறதுன்னு பார்த்தோம். பரமார்த்த காரணமா பார்த்தோம்னா பிரம்மன் தான் இருக்கு. ரெண்டுமே சாது மங்களம்தான். ஆனாலும் ததாபி தர்மஹா ஏவ சாது சப்தவாச்சான்னு சொல்றார். தர்மம் சாது சப்தத்திற்கு நேரடி அர்த்தமாக எடுத்துக் கொள்ளலாம். இது யுக்தம். ரெண்டுமே காரணம்தான். ஆனா சாதுங்கிற பதத்துக்கு தர்மத்தை இன்னும் மோர் ஆப்டா எடுத்துக்க முடியும் அப்படின்னு. ஏன்னா சாதுகாரி சாதுர் பவதி, நல்லது பண்றவன் நல்லதே நடக்கும், நல்லதே செய் நல்லதே நடக்கும் சொல்றவன் இல்லையா. நல்லது பண்ணா நல்லது நடக்கும்னு சொல்லும் பொழுது நன்மைங்கிறது தர்ம விஷயத்துல பிரயோகம் ஆறுது உலகத்துல. அப்போ தர்மத்தை இங்க எடுத்துக்கிறது சரியா இருக்கும்னு சொல்லிட்டார். நனு லோகாதிகாரியேஷு காரணஸ்ய அனுகதத்வாத் அர்த்த பிராப்தா ஏவ தத்ருஷ்டிஹி இதி சாது சாமயித்யுபாஸ்தே இதி ந வக்தவ்யம். திருப்பியும் ஒரு கேள்வி கேட்கிறான் பூர்வபக்ஷி. பூர்வபக்ஷினா வேற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வச்சுட்டு இருக்கவன், இல்ல ஏகதேசியாவும் இருக்கலாம். ஏகதேசினா அவனுக்குன்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ கிடையாது, சும்மா கேள்வி கேட்பான். இல்ல ஜெனுவினா தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் கேட்கலாம். மூணு விதமாகவும் இருக்க முடியும். பட் இந்த நனூன்னு போடும்பொழுது பொதுவா பூர்வபக்ஷின்னு சொல்லுது. நம்ம சித்தாந்த பட்சம்னு ஒரு பட்சம் உண்டு. எந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டாலும் ஸ்டாண்ட் பாயிண்ட் பேஸ் பண்ணி தானே எல்லா விதமான கான்வர்சேஷன் இருக்கு. சித்தாந்தம்னா என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான்பா அப்படின்னு நான் ஒண்ணு சொல்றேன்னா அது என்னோட சித்தாந்தம்னு அர்த்தம். சித்தாந்தம் என்னோட கன்க்ளூஷன். அந்த கன்க்ளூஷனை நான் பிரசன்ட் பண்றேன். இது இப்படிதான், இந்த இடத்துல சாதுனா நீ தர்மத்தை தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது என் கன்க்ளூஷன், என்னோட சித்தாந்தம். இப்போ இன்னொருத்தன் அதை ஒத்துக்காதவன் இருப்பான். இல்ல இல்ல சாதுங்கிறதுக்கு வேற ஏதாவது பசுமாடுன்னு எடுத்துக்கணும்னு சொல்றான்னு வச்சுக்கோம். அது ஆப்போசிட் வியூ ஆர் கான்ட்ரரி வியூ. இல்ல இது ஒரு அதான் பூர்வபக்ஷம்னு சொல்லுவோம். இல்ல ஏகதேசின்னு உண்டு. அவன் என்னன்னா இதுல அவனுக்குன்னு ஒரு ஸ்டாண்ட் கிடையாது, அவன் ஜெனரலா சொல்றவன். இல்ல இன்னொருத்தன் புரிஞ்சுக்கிறவன் எடுத்துப்போம். அது எப்படி இருந்தாலும் எவனோ ஒருத்தன் நான் ஒண்ணு கேள்வி கேட்கிறான். என்ன கேட்கிறான், உலகம்னு சொன்னேன்னா காரணம் அதுக்கு ஏற்கனவே அதுல இருக்குன்னு நீ ஏன் சொல்லிட்ட.
கடற்காரியத்துல களிமண்ணுங்கிற காரணம் காரியத்திலேயே இருக்கு. அப்படிங்கிற பொழுது அர்த்த பிராப்தி இத சொன்னாலே அது கிடைச்சிடுது. பானைன்னு சொன்னாலே களிமண்ணு அதுல கிடைச்சிடுது ஒண்ணும். ஏன்னா எப்ப பானையை பார்த்தாலும் களிமண்ணை பார்த்துதான் ஆகணும்னு சொல்லிட்டோம். அப்ப பானை சொல்லும் பொழுதே களிமண் கிடைச்சிடுதே. தனியா களிமண்ணை வேற எதுக்கு சொல்லணும்? லோகாதிகாரியேஷு காரணஸ்ய அனுகதத்வாத். லோகம்னு சொல்லி லோகமாக நீ சாமத்தை உபாசின்னு சொல்லிட்டாலே லோகத்துக்குள்ள சாது இருக்கிறதுனால சாதுவாகவும் சேர்த்துதானே நீ உபாசிக்கிற. அப்ப நீ தனியா சாதுன்னு ஒரு தடவை உபாசி, லோகம்னு ஒரு தடவை உபாசின்னு எதுக்கு சொல்லணும்? லோகம் சொன்னாலே போருமே அப்படின்னு இவன் கேள்வி. லோகாதிகாரியேஷு காரணஸ்ய அனுகதத்வாத் அர்த்த பிராப்தா ஏவ தத்ருஷ்டிஹி. அர்த்தாத் பிராப்தம் இந்த பொருள்லயே அது கிடைச்சிடுது அப்படிங்கிற பொழுது, அந்த திருஷ்டி இதுக்குள்ளேயே இருக்குங்கிற பொழுது சாது சாம இது உபாஸ்தே இது ந வக்தவ்யம். சொல்லியிருக்க வேண்டாமே, சாது சாம இது உபாஸ்தேன்னு சொல்ல வேண்டாமே. லோகேஷு சாமோபாசித்த பஞ்சவிதம் சொல்லிட்டா போருமே, அதுக்குள்ளேயே வந்துடுத்தே சாதுதான் அப்படின்றது இவன் பட்சம். பாஷிகாரர் சொல்றாரு, நான் இல்லப்பா ஒத்துக்க முடியாது. ஏன்னா சாஸ்திர கம்யத்வா தத்ருஷ்டேஹே சர்வத்ர ஹி சாஸ்திர பிராபிதா ஏவ தர்மா உபாஸ்யாஹ ந வித்யமானாபி அசாஸ்திரியாஹ சொல்றார். முக்கியமான பாயிண்ட் சொல்றார். அர்த்தனால கட்டிடுதுங்கிறதுக்காக நீயாலாம் ஒன்னத்தை உபாசிக்க கூடாது. புரியுறதோ? சாதுன்னு உபாசின்னு சாஸ்திரம் சொல்லித்துனா சாதுன்னு உபாசிக்கணும். எப்படி உபாசிக்கணுங்கிறதே சாஸ்திர கம்யம் தான்ட்டார். சாஸ்திர கம்யத்வா தத்ருஷ்டே. உனக்கு உபனிஷத் சாஸ்திரமானது வேதமானது எப்படி உபாசி இந்த மாதிரி திருஷ்டியில இத பாருன்னு சாஸ்திரம் எதை சொல்றதோ அந்த திருஷ்டியில தான் பார்க்கணும். ஏன்னா இந்த உபாசனையை எதுக்கு நீ பண்ற? சாஸ்திரம் உனக்கு காண்பிக்க போகின்ற பரபிரம்மத்தை அறிந்து கொள்வதற்காக தானே நீ இதை பண்ற. உபாசனை ரெண்டு காரணத்துக்காக நம்ம பண்ண போறோம். ஒன்னா பிரம்ம ஜானத்திற்கு யோகிதா அம்சம் வரணும், அதிகாரித்துவ பிராப்தி, அதுக்காக பண்ண போறோம். இல்ல இதுலயே சொல்லி இருக்கிற சில பலன்கள், இந்த உபாசனையை பண்ணேன்னா உனக்கு சம்பத்து நிறைய கிடைக்கும், தன சமிருத்தி ஏற்படும், அன்ன சமிருத்தி ஏற்படும், இல்ல உனக்கு வேத மந்திரங்கள்ல சொல்லி இருக்கிற யாகங்களுடைய பலன் தானாக வந்துடுறது. இந்த மாதிரி அங்கங்க உபாசனைக்கு சாஸ்திரம் பலனை சொல்றது. இந்த பலத்தை உத்தேசித்தோ இல்லைன்னா பிரம்ம ஜானத்தை உத்தேசித்தோ நம்ம உபாசனை பண்றோம். இது ரெண்டுத்துக்குமே பிரமாணம் சாஸ்திரம் தானே. இந்த உபாசனத்தை பண்ணா உனக்கு ஏதோ ஒரு லோகம் கிடைக்குதுன்னு சொல்றதுன்னு வச்சுக்கோம். உயிர் போனதுக்கு அப்புறம் சுக்கிரலோகத்தை போய் அடைவாய் நீ இந்த உபாசனத்தை பண்ணேன்னா அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுதுன்னா, அந்த உபாசனையை பண்ணாதான் சுக்கிரலோகம் போக முடியும். நீ என்ன சொல்றது? இந்த உபாசனையை பண்றதுக்கு நான் வேற ஒரு உபாசனை பண்றேன், பண்ணிட்டு நான் சுக்கிரலோகத்துக்கு போவேன்னு நம்ம சொல்ல முடியுமோ? சுக்கிரலோகம்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கு போறதுக்கு உபாசனம் தான் வழின்னு சொல்றதே சாஸ்திரம் தான். அப்போ அந்த லோகங்களை அது சொல்ற சாமானிய பலன் அடையறதுக்கு சாஸ்திரம் தான் பிரமாணம். இல்ல பிரம்ம சாட்சா்காரமாக இருந்தாலுமே பிரம்ம சாட்சா்காரம் பண்றதுக்கு என்ன மாதிரியான உபாசனை தேவை அப்படிங்கிறதுக்கும் சாஸ்திரம் தான் பிரமாணம். ஏன்னா உபாசனை ரெண்டு விதமான பலனை கொடுக்கறது. ஒண்ணு விஷுவலைசேஷன், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி விஷுவலைஸ் பண்ணும் பொழுது சமஷ்டிய விஷுவலைஸ் பண்ண நீ உபாசனம்னு சாட்சாத் அந்த சர்வ வியாபித்துவத்துக்கு கிட்ட ஒன்ன கொண்டு போறதுங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது அதிருஷ்ட பலன்கள் சிலத்தையும் ஏற்படுத்துதோன்னு உபாசனை. அதிர்ஷ்டம்னா உனக்கு இருக்கிற பிரதிபந்தங்கள்,
அது நீக்கிற விஷயமும் அது பண்ணுது. உனக்கு பிரம்மம் கிடைக்கிறதுக்கு என்ன பிரதிபந்தம்னா இருக்கலாம். அவன் 50 வருஷம் படிச்சும் பிரம்ம ஞானம் அடையாம இருப்பான். என்ன காரணம் நமக்கே தெரியாது. அது ஏதோ ஒரு பிரதிபந்தம் இருக்கு. அப்போ அந்த பிரதிபந்தம் போகணும்னா அது என்னன்னே நமக்கு தெரியாத போது எப்படி அது நமக்கு அதுக்கு ஒரு விமோச்சனம் தேட முடியும்? நம்மளால முடியாது. அப்ப சாஸ்திரம் தான் அங்கேயும் சரணம். இந்த மாதிரி உபாசனை பண்ணேன்னா உனக்கு அந்த பிரதிபந்தங்கள் போகும்னு சாஸ்திரம் நிர்ணயம் பண்ணுதுன்னா, அப்போ சாஸ்திரம் சொல்றதுபடிதான் நீ அந்த உபாசனை பண்ணி ஆகணும். அதனால எப்படி உபாசிக்கணும் அப்படிங்கிறதுக்கு சாஸ்திரம் தான் பிரமாணம். சொல்லிட்டார் பாஷிகார். சாஸ்திர கம்யத்வா தத் திருஷ்டே. சாஸ்திரம் சாது உபாசித்தன்னு சொன்னா நீ சாது உபாசிக்கலாம். சாஸ்திரம் சொல்லாத போது அர்த்த பிராப்தம் சொல்லிட்டு எப்படி இருந்தாலும் சாது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரமே சொல்லாத போது லோகாதி விஷயத்துல சாது இருக்குன்னு நீயா உபாசனை பண்ண முடியும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது சொன்னதுனாலதான் சாது சாமன் உபாசினே நமக்கு தெரிய வருது. அது வழியா மட்டும்தான் நீ தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால சாஸ்திர கம்யத்வா தத்ருஷ்டே சர்வத்திர ஹி சாஸ்திர பிராபிதா ஏவ தர்மாக உபாசியா. சாஸ்திரத்தினால சொல்லப்படுற தர்மங்கள் தான் உபாசிக்கணுமே ஒழிய கிளியரா சொல்லிட்டார். ந வித்யமானாபி அசாஸ்திரியாக இருக்குன்னாலும் கூட சாது தன்மை உனக்கு லோகத்துல இருக்கு. ஆனா சாஸ்திரம் சாது உபாசித்தன்னு சொல்லல அப்படின்னா நீயா லௌகீகத்துல சாது இருக்கு சாதுதான் சாமம்னு உபாசிக்கப்படாதுன்ட்ட இருக்குங்கிற காரணத்தினால அசாஸ்திரிய இப்போ லோகத்திலேயே ஏகப்பட்டது இருக்கு. இங்க என்னென்னத்தை உபாசிக்க சொல்றது? பிருத்திவி ஹிங்காரம்னு உபாசி, அக்னிய பிரஸ்தாவம்னு உபாசி, அந்தரிக்ஷத்தை உத்கீதம்னு உபாசி, ஆதித்யன பிரதிகாரம்னு உபாசி, மேல இருக்கக்கூடிய சொர்க்காதிகள்ல நிதனம்னு உபாசின்னு சொல்றது. இல்ல நான் சூரியனுக்கு மேல இதை சந்திரன் உபாசிக்கிறேனே என்ன தப்பு அப்படின்னு. இல்ல அக்னி தான் பிரஸ்தாவம்னு ஏன் சொல்லணும்? அக்னிக்கு பதிலா அதை விட பெருசா பூமியில வேற அரிசி இருக்கு, அன்னம் இருக்கு, அன்னத்தை பிரஸ்தாவம்னு நான் உபாசிக்கலாமே அப்படின்லாம் பண்ணக்கூடாது. ஆப்ஷன் இருக்கு. அக்னியை தான் சொல்லணும்னு அவசியம் கிடையாதுன்னு இருக்கு உனக்கு இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. பிரஸ்தாவத்துல கண்ணுக்கு எதிர்க்கிற விஷயத்தை எதிர்க்க இருக்கிற அக்னியை பிரஸ்தாவம்னு எடுத்துக்கிறது ஸ்ருதி. பிருத்திவிய பூமியை ஹிங்காரம்னு எடுத்துட்டு அதுக்கு மேல இருக்கிற அக்னிய பிரஸ்தாவம்னு எடுத்துக்கிறது. நான் பூமியை ஹிங்காரம்னு எடுத்துக்கிறேன், அதுக்கு மேல வயல்ல விளையிற கதிர்களை பிரஸ்தாவம்னு எடுத்துக்கிறேன்னா அதுவும் பிருத்திவிக்கு மேலதானே இருக்கு. அக்னி மாதிரி இன்னும் பெட்டரா வேற இருக்கும். அக்னி நெருப்பு, இது பச்சை கலர்ல பயிரா இருக்குன்னா இன்னும் கண்ணுக்கு பசுமையா தோணுமே அப்படின்னு அப்படிலாம் பண்ணக்கூடாது. அசாஸ்திரியம் வித்தியமானமாக இருந்தாலும் அசாஸ்திரியமான உபாசனை நீ பண்ணு. உன்னை பண்ணக்கூடாதுன்றதுக்கு சாஸ்திரம் என்ன சொல்றதுக்கு? பண்ண எது வேணா யார் வேணா பண்ணலாம். என்னன்னா அது சாஸ்திர உத்தேசிக்கிற பலத்தை கொடுக்குமான்னா அது கொடுக்காதுங்கிறது தான் பாயிண்ட். நீ உனக்கு சாஸ்திரோக்த பலன் வேணும்னா அது என்ன சொல்றதோ அதுதான் பண்ணணும். ஏன்னா அதுக்கு அதுதான் பிரமாணம். அதுதான் சாஸ்திரம் சொன்னதை ஏன் நான் பண்ணணும் அப்படின்னு பேசுற வாழ்க்கை நம்மளுக்கு என்ன இருக்கு பேசுறதுக்கு? உனக்கு இந்த பலன் வேணும்னா இப்படி பண்ணணும்னு சாஸ்திரம் சொல்றது. இஷ்டப்பட்டா பண்ணு, இல்லையா ஏன் இஷ்டப்படி நான் உபாசனை பண்றேங்கிறியா பண்ணு, உன்னை யாரு கேட்க போறா? இந்த பலன் சித்திக்காது, அவ்வளவுதான். பிரம்மஜானம்ங்கிற பலன் அதுல சித்திக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது சாஸ்திர. ஏன் இல்லைன்னா அது நம்ம அதுக்கெல்லாம் காரணம் சொல்ல முடியாது. ஏன்னா இது சாஸ்திரம்தான் பிரம்மத்தை பத்தியும் சொல்றது, சாஸ்திரம்தான் புண்ணியாதிகளை பத்தி சொல்றது. அப்போ சாஸ்திரம் சொல்ற வழிதானே அதுக்கு வழியா இருக்க முடியும். அதுதான் அது ஸ்ரத்த தான். சாஸ்திரத்து மேல நம்ம வைக்கிற ஸ்ரத்த. லோகேஷு பிருத்திவியாதிஷு பஞ்சவிதம் பஞ்சபக்தி பேதேன பஞ்ச பிரகாரம் சாது சமஸ்தம் சாமோபாசீத. இதுதான் பஞ்சபக்தின்னு சொல்லிட்டார். அந்த பஞ்சபக்தி சப்தபக்தின்னு சொன்னாரே அது அதுல பஞ்சபக்திங்கிறது இதுதான். 5 விதமான விஷயங்கள்.
பிருத்திவி முதலானவைகளில் 5 விதமான சாம அங்கங்களை ஆலம்பிச்சு உபாசிக்கணும் அப்படின்னு சொல்றார். பாப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரிஹி ஓம்.